வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை தீவில் இன்று சிங்கள பௌத்தர்களுக்கு வப்போயா தினம். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ததாகத சொர்க்கத்தில் இருந்து சங்க சாபுரம் பகுதிக்கு புத்தபிரான் சென்ற நாளே இந்த வக்பூரணை தினம் என்ற கதை மீண்டும் மீண்டும் இதே நாளில் சிங்கள பௌத்தர்களுக்கு நினைவூட்டப்படுவது வழமை. அந்த வழமையின்படி இன்றும் அந்த கதை மீண்டும் நினைவூட்டப்பட்டது. ஆனால் இவ்வாறான பழைய கதைகளெல்லாம் நினைவூட்டப்படும் பின்னணியில் காருண்யத்தையும் சகிப்பு தன்மையையும் ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ற உயரிய தத்துவத்தையும் போதிக்கும் இதே புத்தர் பிரான் தமிழர்கள் மீதான பெரு உதிரக்களிப்பு காலத்துக்கு பின்னர் ஏன் வடக்கின் தையிட்டியில் குந்த வைக்கப்பட்டார் என்பதற்குரிய காரணத்தை தமிழர்கள் நன்றாகவே அறிந்து கொள்வார்கள். இதனால்தான் தையிட்டி விகாரை ஒரு சட்டவிரோத கட்டிடம் என்ற குரல்களுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மேற்பார்த்த போராட்டமும் இன்றைய வப்போயாவின் பின்னணியிலும் நடத்தப்பட்டது. அண்மைய மாதங்களில் ஒவ்வொரு பூரணை தினங்களிலும் இந்த இடத்தில் போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொள்வதால் திஸ்ஸ விகாரைக்கு இப்போது செல்லும் பௌத்த முகங்களுக்கும் இந்த போராட்டம் ஒரு பரிச்சயமான காட்சியாகவும் மாறிவிட்டது. இந்த காட்சிகள் இலங்கை தீவில் தெரிய மேற்குலகு இதே ஈழத்தமிழர்களின் உதிரப்பலியில் எவ்வாறான நகர்வுகளை கொண்டுள்ளது என்பது ஜெனீவாவில் ஒப்பேறும் இலங்கை தீர்மானத்தின் பின்னணியில் வருகிறது. இந்த பதிவு பதியப்படும் வேளை ஜெனீவா மனித உரிமையின் பலதினிஷோன் அரங்குக்கு இந்த தீர்மான வரைவு வராமல் விட்டாலும் இன்றைய காலை நிகழ்ச்சியின் நிரல் இதற்குரிய சுழிகள் இருப்பது எல்லாம் தெரிகின்றது. இதனால் வரைவு தீர்மானங்களை பரிசீலிப்பதற்கான ஜெனீவா அரங்க பட்டியலில் ஐட்டம் 2 என்ற வகைப்படுத்தலில் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவிப்பதற்கான இந்த பிரேரணை நிச்சயமாக ஒப்பேற்றப்படும் என்பதும் நிதர்சனம். வாக்கெடுப்பு இல்லை என்றால் வாக்கெடுப்பு இன்றி இந்த ஒப்பேற்றங்கள் எல்லாம் இடம்பெறலாம். எனினும் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் வேளை இந்த ஒப்பேற்றத்தில் என்னென்ன புதிய நிலவரங்கள் கடந்து கொண்டன என்பதை நீங்கள் கண்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இலங்கை தொடர்பான இந்த புதிய தீர்மான வரைவு உள்நாட்டில் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பாரிய துரோகம் என தமிழர்களின் ஒரு வகைவாகத்தில் உள்ளபடியே கவலையும் விசனமும் இருக்கத்தான் செய்கின்றது. கடந்த 1ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட இந்த இறுதி தீர்மான வரைவின் முக்கியமான அனுசரணையாளர்களாக ஈழத்தமிழினத்தின் டயஸ்போரா வகிவாகம் அதிகளவில் வசிக்கும் 2 நாடுகளான பிரித்தானியா மற்றும் கனடா ஆகியனவும் இணை அனுசரணை நாடுகளாக இருந்தன. இதற்கும் அப்பால் மலாவி, மொண்டனிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா ஆகிய முக்கியமான கோர் குரூப் எனப்படும் இணை அனுசரணை நாடுகளிலும் இந்த அதிர்வுகள் தெரிந்தன. இதற்கும் அப்பால் தமிழ் டயஸ்போரா எனப்படும் புலம்பெயர் ஈழத்தமிழ் சமூகம் வசிக்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளான ஜெர்மனி, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோர்வே, சுவிட்சர்லாந்து உட்பட்ட 27 நாடுகள் இந்த இலங்கை தீர்மானத்திற்கு அனுசரணை வழங்குகின்றன. இந்த 27 நாடுகளில் 10 நாடுகள் மனித உரிமை பேரவையில் உள்ள தற்போதைய உறுப்பு நாடுகள் என்பது இன்னொரு விடயம். இந்த தீர்மானம் இலங்கையை பொறுப்புக்கூறும் திட்டத்தில் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறையை நீடித்துக் கொண்டாலும் தமிழர்களுக்கோ இந்த தீர்மானத்தின் மீது மிகுந்த மனக்குறையுண்டு. இலங்கை தீவின் இறையாண்மை, சுதந்திரம், ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றை தாம் அங்கீகரித்துக் கொள்வதாக இந்த தீர்மானத்தின் ஊடாக மேற்குலக நாடுகள் கொழும்புக்கும் ஒரு செய்தியை சொல்லுகின்றன. அதேபோல ஈழத்தமிழினத்துக்கும் ஒரு செய்தியை சொன்னன. அரசியல் அதிகார பகிர்வு, மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெற வேண்டிய கட்டாயம், சர்வதேச தர நிலைகளுக்கு ஏற்ப இலங்கையில் செம்மணி உட்பட்ட மனித புதைகுழிகளை கையாள்வதற்கு அனைத்துலக அனுசரணையை தேடும் துரிதம் வேண்டும் என்ற இடித்துரைப்பும் இந்த தீர்மானத்தில் இருக்கிறது. எதுவாறோ ஸ்ரீலங்காவை ஜெனீவாவின் கண்களில் இருந்து முற்றாக அகன்று செல்ல முடியாத வகையில் கடந்த 2022 அக்டோபரில் அன்றும் இதேபோல 6ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை தொழில்நுட்ப ரீதியாக இன்று நகர்த்தப்பட்ட இந்த தீர்மானமும் அதற்கு வழங்கப்பட்ட 22 நாடுகளின் இணை அனுசரணைகளும் இந்த நேரத்தில் ஒப்பேறி இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு காலம் வரலாம்.
தொழில்நுட்ப காரணங்கள் இருந்தால்தான் இந்த தீர்மானத்தின் ஒப்பேற்றம் தாமதப்படுமே தவிர இனியபடி இன்றைய நிகழ்ச்சியின் நிரலில் இந்த ஒப்பேற்றங்களுக்கெல்லாம் அறிகுறிகள் இந்த பதிவு பதியப்படும் போது இருந்தன. இந்த தீர்மானம் தமிழர்கள் மீதான பெரும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் உட்பட்ட பொறுப்பு கூறல் நியதிகளையும் நியமங்களையும் வலுப்படுத்த தவறிவிட்டதான குரல்கள் ஈழத்தமிழினத்தில் இருந்து வந்தாலும் காணாமல் போனவர்களின் உறவுகளின் சங்கம் உட்பட்ட தரப்புகள் இந்த வரைவை ஒரு துரோக வரைவாக அடையாளப்படுத்தினாலும் ஸ்ரீலங்காவுக்கு இவ்வாறான தீர்மானங்கள் மீண்டும் மீண்டும் கால அவகாசத்தை அளித்துக் கொள்வதான விசனத்தை நீட்சிப்படுத்தினாலும் தமிழ் பகுதிகளில் தீர்மானத்தின் நகல்கள் எரிக்கப்பட்டாலும் மேற்குலகு தமிழ் மக்களை கையாளும் விடயத்தில் இதுதான் யதார்த்தம் என்பதை டயஸ்போரா உட்பட்ட ஈழத்தமிழ் சமூகமும் மீண்டும் ஒருமுறை புரிந்து கொள்ளும் வகையில் ஜெனீவா நிலவரங்கள் வந்துள்ளன. இதன் அடிப்படையில் தான் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் பின்னர் மக்கள் தம்மை புரிந்து கொள்வார்கள் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமது அரசாங்கத்தால் மட்டுமே நீதி வழங்கப்பட முடியும் எனவும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடிஆரின் தரப்பு தமிழ் குரல்கள் குறிப்பிட்டுக் கொண்டன. இதற்கிடையே இலங்கையை ஜெனீவாவை மையப்படுத்திய அரங்க காட்சிகளில் அவதானம் இருக்க கிளாடியேட்டர் அர்ச்சுனாவும் ஐரோப்பாவில் குறுக்கு நெடுக்குமாக தனது சிலுசிலுப்புகளுக்காக ஓடித்திரிவது தெரிகிறது. தமிழர்களின் பெருந்தலைவரின் பெயரை சொல்லிவிட்டு தான் என்னதான் குண்டக்க மண்டக்க செய்து கொண்டாலும் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டாலும் பிரபாகரணியத்தை முறையாக அறியாத ஒரு கூட்டம் அதற்கெல்லாம் ஆமாம் போடும் என தெரிந்து அவர் தனது நகர்வுகளை புலம்பெயர் தமிழர்கள் வாழும் நாடுகளிலும் அரங்கேற்ற தலைப்படுகின்றார். புலம்பெயர் தமிழ் மக்கள் கழிவறைகளை கழுவிக் கொள்வோர்கள் என அவர் முன்னரெல்லாம் கழுவி ஊற்றினாலும் அவரும் இப்போது டயஸ்போராவின் சந்திப்புகளுக்கு ஓடி திரிகிறார். மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று தான் திரட்ட உள்ளதாகவும் பிரான்சில் தங்கி நின்ற நாளை பார்க்கும்போது ஏன் தான் மீண்டும் யாழ்ப்பாணம் போக வேண்டும், பிரான்சிலேயே தங்கி விடலாமா என எண்ண தோன்றுவதாகவும் புதிய புதிய அட்டை கத்தி சுழற்றல்கள் எல்லாம் கிளாடியேட்டரிடமிருந்து வருகின்றன. இனத்திற்கு எதிராக செயற்படும் தற்போதைய அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு இனத்தின் கோடாலி காம்பாக தான் ஒருபோதும் இயங்க மாட்டேன் என குறிப்பிடும் இதே கிளாடியேட்டர் தான் தமிழர்களை முள்ளிவாய்க்கால் வரை துரத்தி படுகொலை செய்து கருவறுத்தவர்களின் வாரிசுகளை சகோதரர்களாக கொண்டாடும் தன்மையை புலம்பெயர் தமிழ் பரப்பில் உள்ளவர்கள் எவ்வாறு எடுப்பார்கள் என்பதும் இன்னொரு விடயம். வடக்கின் கிளாடியேட்டர் இவ்வாறு ஐரோப்பாவில் சடசடக்க தெற்கின் நொய்ந்த சண்டியர் விமல் வீரவன்ச இன்று தங்காலையில் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையின் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அதாவது சிஐடிக்கு செல்லாமல் ஏய்த்து சற்று பதுங்கியிருந்தார். இன்று போய் இன்னொரு நாள் வருகிறேன் என விமல் சிஐடியினருக்கு பின்வாங்க அதற்கு சிஐடியினரும் இணங்கியதாக தெரிகின்றது. தவளையும் தன் வாயால் கெடுவது போல அண்மையில் விமல் வீரவன்ச குறிப்பிட்ட ஒரு சர்ச்சை கருத்தை இப்போது அவரை சிஐடியினரை நெருக்க வைக்கிறது. இலங்கையில் விரவியுள்ள போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தில் கை வைத்துள்ள ஏகேடிஆர் அரசாங்கம் அதன் மீது இப்போது அதிரடிகளை செய்து வருவது நீங்கள் அறிந்த விடயம். அவ்வாறான அதிரடி ஊடறுப்புகள் நடத்தப்படும் நிலையில்தான் அண்மையில் தங்காலை பகுதியில் தென்பகுதி கடலில் போதைப் பொருளை கைமாற்றி அதனை நாட்டுக்குள் கொண்டு வரும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒரு படகும் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருள் பொதிகளுடன் 3 பார ஊந்துகளும் அண்மைய நாட்களில் பிடிக்கப்பட்டன. இந்த போதை படகுக்கும் போதை பார உந்துகளுக்கும் சொந்தக்காரராக பெலியத்தே சனா அல்லது புவக் தண்டாவே சனா எனப்படும் சனத் வீரசிங்க என்ற அண்டர் கிரவுண்ட் முகமும் மாட்டுப்பட்டது. அவ்வாறாக மாட்டுப்பட்ட முகம் உள்ளே தூக்கி போடப்பட்டு விசாரணைகளில் வறுத்தெடுக்கப்படும் நிலையில்தான் இந்த அரங்க காட்சிக்குள் விமல் வீரவன்ச நுழைந்து கொண்டார். அதாவது நாட்டின் முதன்மை தலையாரியான அனுரகுமார திசாநாயக்காவும் அவரது தேசிய மக்கள் சக்தியும் இந்த பாதாள முகத்துடன் தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் சண்டியர் விமல் ஒரு கருத்து வளையத்தை எறிந்தார். தற்போது உள்ளே உள்ள பாதாள முகமான சனா மாலிமாவை எனப்படும் அனுரவின் திசை காட்டி தேசிய மக்கள் சக்தியுடன் தொடர்புடையது எனவும் அம்மாந்தோட்டையில் மாலிமாவ அரசியல்வாதிகளுடன் சனத் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் எனவும் இந்த வருடம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் பரப்புரை காலத்தின் போது அனுரகுமார திசாநாயக்காவும் தங்காலையில் உள்ள சனாவின் வீட்டுக்கு சென்று அங்கு உணவருந்தியதாகவும் பரபரப்பாக சொல்லிக் கொண்டார் விமல் வீரவன்ச. ஆனால் விமல் வீரவன்ச குறிப்பிட்ட இந்த குற்றச்சாட்டை அரசாங்கம் கடுமையாக மறுத்தது. ஆனால் அரசாங்கம் இவ்வாறு மறுத்து கொண்டாலும்
தன்னை வெறுத்து கொண்டாலும் மீண்டும் இந்த விடயத்தில் கடந்த வியாழக்கிழமை கத்தியை சுழற்றினார் விமல் வீரவன்ச. கடந்த வியாழனன்று பத்தரமுல்லையில் உள்ள தனது தேசிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைமையகத்துக்கு ஊடகங்களை அழைத்த விமல் வீரவன்ச தான் சொன்னதுதான், அது சரிதான், உண்மைதான் என மீண்டும் அடித்து சொல்ல இந்த விடயத்தில் சிஐடியினர் பரபரத்தனர். அதன் அடிப்படையில் தான் அவர் இன்று தங்காலை காவல்துறையின் புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டாலும் இந்த அழைப்பில் இறுதி நேரம் ஒரு யூவடிவ திருப்பத்தை எடுத்த விமல் அந்த விசாரணைக்கு செல்வதை தவிர்த்திருந்தார். விமல் வீரவன்சவை பொறுத்தவரை அவர் ராஜபக்சர்களின் முன்னைய ஆட்சி பங்காளி என்பதுடன் அந்த அதிகார மையத்தில் ஏறக்குறைய 5 ஆண்டு காலத்துக்கு அமைச்சு பொறுப்பை வகித்தவரும் கூட. இப்போது வெளிவரும் பாதாள உலக செய்திகளில் ராஜபக்ச தரப்பு கைகளுக்கு பங்கு இருப்பதான விடயங்கள் பரபரப்பாக வரும் நிலையில்தான் விமல் வீரவன்ச சற்று மாத்தி யோசி பாணியில் ஆட்சி தரப்பு மீதும் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஆனால் இதே விமல் ராஜபக்சக்களின் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது 75 மில்லியன் ரூபாவுக்கு மேலான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதான குற்றச்சாட்டுடன் எதிர்வரும் 22 நீதிமன்றம் ஏறப்போகின்றார். அமைச்சராக இருந்த காலத்தில் தனது அமைச்சு வேதனம் உட்பட சட்டபூர்வமான வருமானம் மூலம் சம்பாதிக்காத பல சொத்துக்களை விமல் வீரவன்ச கொண்டிருப்பதாகவும் ஸ்ரீலங்காவின் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் ஏற்கனவே அவர் மீது குற்றச்சாட்டை தொடுத்து விட்டது. இவ்வாறாக எதிர்வரும் 22 ஊழல் முறைகேடுகளில் நீதிமன்ற படி ஏறப்போகும் அதே விமல் வீரவன்சதான் ஏகேடிஆரின் அரசாங்கத்துக்கும் போதைப் பொருள் மாபியாவுக்கும் தொடர்பு இருப்பதான வளையத்தை எறிந்து இருகோடுகள் தத்துவத்தை நிரூபிக்க தலைப்படுகின்றார் போலும்.